குப்பைகளை சுமந்து செல்லும் நம் வாழ்வில் விதி மாறிவிடாதா? குடும்பத்தின் வறுமையை போக்கும் அந்த விடியல் ஓடி வந்து விடாதா என்று புலம்பிக் கொண்டிருந்த தந்தையிடம் ஆசையாய் ஒரு ஓடி வந்த மகன், தந்தையை பல ஆண்டு கனவுகளுக்கும் என்னுடைய கடின உழைப்பிற்கும் எடுத்த பலனாய் என்று எனக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்துள்ளது. பணிக்காக உடனே நான் பட்டணம் செல்ல வேண்டும். எனினும் குடும்பத்தின் துன்பங்கள் யாவும் பெரும்பாய் மறைந்து போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று ஆனந்தத்தோடு கூறினார். சொந்த ஊரையும் உறவினர்களையும் விட்டு பட்டணத்தில் நாடோடியாய் வாழ்ந்துதான் குடும்பத்தை காக்க வேண்டுமா என்ற தாயின் கவலைகளையும் தந்தையின் இயக்கங்களையும் சுமந்து கொண்டு தன் வாழ்வினை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துச் சென்று குடும்பத்தின் வறுமையை போக்க பட்டணத்துக்கு வருகிறான். பணியிடம் சென்றவன் இரவு பகல் பாராமல் மாறா உழைத்தான். அவனது உழைப்பினை பயன்படுத்திக் கொண்ட கார்பெற்றுடன் 6-8 கரும்பாய் பிரிந்து அவனமிருந்து ஆக வேண்டிய ஏகாரியங்களையும் முடித்துக் கொண்டனர். அக்கணம் உலகிய அச்சுறுத்திய கொரோனா என்னும் கொடிய நோய் தமிழகத்திலும் வேகமாக பரவத் தொடங்கியது. நாடெங்கும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் நாட்டு மக்களின் உயிரை கருத்தில் கொண்டு மக்களின் நலனுக்காக இன்றிரவு நள்ளிரவு முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று வழிமுறைகளை பின்பற்றி மக்கள் அனைவரும் வீட்டிலே இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இன்று ஊடகங்களில் வந்த செய்தியை கேட்டு இழுத்து வந்த கார்பரேட் முதலாளிகள் அரசு அறிவுறுத்தலின்படி நாளை முதல் மறுபடியும் ஒரு முறைக்கு நிறுவனம் கால வரையில் விடப்படுகிறது. உடனடியாக எதுவும் வீழ்த்தியமாக உத்தரவிட்டார் உயரதிகாரி. அந்த வாழ்வில் செல்வதற்கே அல்லல்பட்டு வரும் எம் போன்ற ஏழை மக்கள் தினசரி உணவிற்கே எங்கள் தினக்கூலை நம்பித்தான் இருக்கிறோம். இந்த கொரோனா ஊடகங்களை சமாளித்திட இதுவரை நாங்கள் உயர்த்ததற்கான உதவியை வழங்கினால் சற்றே உதவியாக இருக்கும் ஐயா என்று பணிந்து கேட்க, கொரோனா ஊடகங்கள் அமல்படுத்தப்பட்டதால் நிறுவனத்தின் பங்குச்சந்தை மதிப்பு பெரும் சரிவு நிமித்தது. ஆனால் தங்களின் உழைத்தை எம்மா தலையில் அதை கூட்டிவிட்டு சென்றார். வேர்வை சிந்தி மாலை உழைத்து சென்றதற்கு ஏமாற்றம் தான் பரிசா என்று வீட்டு வரவில் என்னை கலைஞரை கண்களோடு விடுத்து விடார். நோய் தொற்று வேகம் என்று பாதுகாத்த இச்சூழலில் கூட யுத்தம் தெரிவதற்கு தூய்மை பணியாற்றி வந்த தந்தையோ அவரின் தன்னலமற்ற வேலை முடிவில் கொரோனாவும் தொட்டிக் கொண்டது. அதுவரை வீட்டு சுமையை சமாளித்த செல்வந்தர் வீட்டில் வீட்டு வேலை செய்து வந்த தாயிடம் வந்த முதலாளியோ, உன் கணவனுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கேட்டிருந்தேன். எங்கள் வீட்டிலும் சின்னஞ்சிறு குழந்தைகள் இருந்தனர். உன் மூலம் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதா? இனி என் வீட்டில் உனக்கு வேலை இல்லை என்று வேட்டனர். கொஞ்ச நாள் திடீர்னு தாயவளோ, என் கணவனின் மருத்துவ சேவனை கூட இல்லாத வரை என் உதவியை தான் சமாளித்து வருகிறேன். இவ்வாறு என்னை திடீரென வேலை விட்டு வேண்டியிருந்தால் நான் எங்கு செல்வேன் என்று அவர் கண்ணீர் வாழ்வை கதறி அழுந்த பொழுதும் அவர் கதவை தடுக்கலாம் கண்டுகொள்ளாத முதலாளி அவளை கல்வியப்படுத்தி வெளியேறினார்கள். மிகவும் வீட்டு சூழலை இணை கொடுத்தும் வகையில் கொரோனா காரணமாக காப்பீட்டுடன் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அவனை திடீரென பணியிடம் சென்றது. தந்தையின் மருத்துவ சேவைக்காக தன் நண்பன் ஒருவன் உருவாக்கிய உணவு டெலிவரி சென்றான். முன்னொரு காலத்தில் ஆடம்பரமாக இருந்து வந்த ஆன்லைன் உணவு சேவை அத்தியாவசியமாகி கொரோனா ஓடுகிறது. ஆன்லைனில் ஆலோசனை உணவை வாங்கியபடி வாகனத்தில் வேகம் காட்டி வந்த அவனை செல்லும் முறையில் வழிபட்ட காவல்துறை அதிகாரிகள், இது கொரோனா கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியாகும், இப்போது செல்ல அவருக்கு அனுமதி இல்லை, அதனால் மாற்றுப்பாதையில் செல்லுங்கள் என்று வந்தனர். தனக்கு அங்கிருக்கும் வெயிலே அழைந்து திருத்தி முடிவில் வாடிக்கையாளர் வீட்டுக்கு வந்திருந்தான். ஆனால் அதை சுற்றும் பொருட்படுத்தாத வாடிக்கையாளரோ, அதில் இருக்கும் உணவகத்திலிருந்து இந்த உணவு பட்டத்தை வாங்குவதற்கு இவ்வளவு தாமதமா? நான் எதை செய்து விட்டேன், இந்த உணவு பட்டத்தை நீயே எடுத்து செல் என்று கோபத்தோடு கூற, கொரோனா தட்டுப்பாடுகள் காரணமாக தங்கள் இருப்பிடத்திற்கு பலமைகள் சுற்றி வர வேண்டியிருந்தது. அதனால் தான் இவ்வளவு தாமதம் என்று வந்து நின்றவிடம் உன் கஷ்டங்கள் எல்லாம் கேட்டு கதவதற்கு இடம் நேரமில்லை. ரத்து செய்த உணவுப் பொருளத்தை எடுத்துக்கொண்டு விடுத்த விட்டு அளவில்லை என்றால் உன் மீது வாழ்க்கை ஆசிரியர் புகார் கொடுப்பேன். ஜாக்கிரதை என்று வேட்டைப்பதை வீட்டு கதவை சற்றென்று முகம் கட்டால் போல் மூடி சென்றார். எனும் தந்தையின் மருத்துவ சேவனை எண்ணி தன் மனதில் தேவை என்ற தூரத்தை ஒரு நொடியில் துளைத்தெறிந்து விரைந்து ஓடினார். அடுத்த உணவு டெலிவரிக்கு அக்கணம் தீவிரமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வரும் தந்தையை அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். ஐயா, என் தந்தை கொரோனா தொற்றின் காலமாய் சுவாசத்தினவே சிரமப்பட்டு தற்போது உயிருக்கு போராடி வருகிறார். அவருக்கு ஏதாவது மருத்துவம் பாருங்களேன் என்று மருத்துவரின் கைகளை பிடித்து கதறிவிடாம். இதுவரை வந்த நோயாளிகளே போதிய ஆசிரியர் படுக்கை வசதி வசூலித்து வருகின்றனர். உன்னிடம் அதிகமாக வந்தால் தனியார் மருத்துவமனை அழைத்து இல்லை, நீங்களும் அவ்வளோ சென்று வசூல் காத்திரிய ஆச்சரியமாக வருகிறார். விலைமதிப்பற்ற உயிருக்கே விலை பேசிக் கொண்டிருந்த அதே வேலை தன் தந்தைக்கு அன்புன்னே மூச்சு துடுதுடுக்க உயர்ந்தார். ஐயா, அப்பா, உன் கடற்சுவையை எல்லாம் நீக்கி உன்னை நன்றாக பார்த்துக்கள் என்று சொன்னேன். இதே கண்ணு துடுதுடுக்க உயர்ந்த தருவாயில் கூட உன்னை காப்பாற்ற பலமில்லாத பாவி ஆகிவிட்டேன் என்று கதறி எழுதி கண்ணீர் வடுத்து மழவிட்ட வார்த்தையை முற்றிலும் மன்னருக்கு போய் சீர்கிட்ட சமூகத்தை பார்த்து விழுந்தவன் பன்னாட்டு நிறுவன பணி என்றால் மீதான மாற்றம் கிடைக்கும், அதை வைத்து வீட்டின் கன்சோமைகளை நீக்கிவிடலாம் என்றே கார்பரேட்களை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த கார்பரேட் முதலாளிகளோ ஊழியர்களை நிதி தரவை சற்று புலப்படுத்தாமல் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றையதோ ஆற்றுவதை நடந்து வந்து போல எங்களை வேலையை விட்டு வேண்டியிருக்கிறார். ஒருபுறம் படித்த படிப்பு கேட்ட வேலையின்றி உணவு வேலை செய்து வேலை வரை பாராமலுக்கும் அதனால் எங்களை நாளை விடைக்கிற வாழ்க்கை எவ்வளவு நாங்கள் பிரதேசத்தானே உள்தமிழை பாடல் அடுத்த பேசி விட்டோம்னால் பரபசித்த சமூகம் சுவாசிக்கும் காற்றை கூட விட்டு வைக்காத ஆசையந்தாக்கள் ஊர் தூய்மற்று ஊர் மக்கள் நோயின்றி வாழ்ந்தவை நாள முகம் பிடிக்காமல் சாக்கடைகளிலும் கிடைக்கும் செலவும் செய்த நகரம் இன்று மண்ணில் புயந்து கிடைக்க கூட இல்லாமல் தெளிவில் தவிக்கின்றன. சில்லறைகளை வாரி இருப்பவர்களுக்கெல்லாம் சூழ்ச்சிகளில் வைக்க பார்த்துவிட்டு பணமின்றி பாதுகாப்பை போன்ற ஏழைகளுக்கு மட்டும் பா என்று பரவாயில்வா? இன்றேன் வயிற்றிலிருந்து கொண்டிருக்கும் மறுபடியினால் உங்கள் வயிற்றையும் எடுக்கிற மண்ணேரம் ஆச்சரியத்திற்கும் காரணம்
கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அற்ப ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு அறியாத எண்ணம் என்னும் போய் அறிவின்றி கூடலாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் போன்ற மனித சமுதாயமே இவை அனைத்திற்கும் காலம் என்று அறியாமல் என்ற பாவத்திற்கு துறவி நாளைகளில் ஒன்று சென்ற சாய்ந்து விட்டார். கொரோனா காலத்தில் நீங்கள் கூட இருக்கவங்க இருந்திருக்கலாம், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு என்சிசி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்களா தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? வாட் எவர் ஹேப்பன்ஸ், லைஃப் ஹாஸ் மூவ் ஆன். இத்தனை உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் போயிட்டு அவங்க நம்பிக்கையோடு உங்களை விரும்புகிறது உங்கள் சிஜி ஸ்பாலன். First place goes to Anna University CG Spartans. ஏன்னா இப்போ நான் செகண்ட் பிளேஸ் சொல்கிறவங்க வந்து